திரு ஹஃபீஸ், துரோகிகள் அப்படின்னு சொன்னது வந்து கூட்டணியை குறித்து அல்ல, இங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அடையாளப்படுத்துறோம். கூட்டணிக்குள்ள குழப்பம் இல்லைன்றத நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள வந்து கருத்து பரிமாற்றம் இருக்கு அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு போட்டால் ஒரு ஆடியோ வச்சுட்டு கட்சிக்குள்ள உங்களுக்குள்ள குழப்பம் இருக்கு, உங்க வகுப்பாளருக்கும் உங்க பொதுச் செயலாளருக்கும் குழப்பம் இருக்குன்னு அந்த ஆடியோ எடுத்து பேசலாம். இல்லங்க, இப்படி நீங்க டீகோட் பண்ணா இல்ல உறுதி செய்யாத தகவல் நாங்க ஏதாவது உறுதிப்படுத்துறோமா? உறுதி செய்யாத தகவல் எடுத்து வச்சு இன்னொரு கேள்வியா இருக்கு. இல்ல அது மறுக்குறீங்களா? அப்ப அது அந்த ஆடியோ போயின்றது மறுக்குறீங்களா? 100% மறுக்குறோம். எங்க சைடுல இருந்து தலைமையில இருந்து அது எதுவுமே உறுதிப்படுத்தல. ஆனா அது உண்மை கிடையாது. யாருக்குள்ளாரையும் இவருக்கும் அவருக்கும் சென்று முடிச்சு வர வேலையே வேண்டாம். அப்ப அதெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கும். அப்ப இங்க ஒற்றுமையா இருக்கும். அப்ப நீங்க இந்த கூட்டணியை பத்தி பேசிருக்கீங்க. நான் ஒற்றுமை இல்ல நான் சொல்லல. பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க யூகிச்சீங்க. உங்களுக்கு எப்படி யூகிக்கக்கூடிய உரிமை இருக்கோ எனக்கும் அது யூகிக்கக்கூடிய உரிமை இருக்கு. நீங்க எந்த சப்ஜெக்ட வச்சு பொதுவா துரோகின்னு யாரை சார் சொல்வாங்க? சார் நான் தான் சொல்றேன் சார், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றவங்கள அப்படி சொல்லி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றவங்க துரோகிகளின் துணையோடு தான சொல்றாரு அவரு. அதுதாங்க துரோகிகளுடைய துணைனா. நான் அதுக்கு தான் என் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்பீச்சை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, சீமான் அவர்களை பயன்படுத்தி ஒரு துரோக கூட்டம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த கூட்டம், அவங்க மூலமாக பெரியாரை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு புரியல. அததான் துரோகின்னு சொன்னாரு. அப்ப நீங்க அதுக்குள்ள நிக்காம எங்க கூட்டணியை உங்களுடைய இன்டர்பிரேஷனுக்கு கொண்டு வரும்போது நான் ஒரு இன்டர்பிரேஷனை கொண்டு வருவதற்கான உரிமை எனக்கு இருக்குது. அது இது வேற சினாரியோ. அப்படி எப்படி சொல்ல முடியும்? சரியாவே இல்ல அது ராஜ்மோகனுக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். அது ராஜ்மோகன் முடிவு பண்ண முடியாது. ஹஃபீஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணோன்றத ராஜ்மோகன் முடிவு பண்ண முடியாது. அவ்வளவுதான்.